திருச்சிக்கு சாயந்தரம் 4 மணி 4:30 வாக்குல தான் பேசினதே அவரு. முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் நன்றி தெரிவிப்பு கூட்டம். ஆனா காலையில 9 மணிலேருந்தே அந்த திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் போன்ற இடங்கள், அந்த ஸ்ரீரங்கம் சாலை நெறைய இடங்கள்ல வந்து மக்கள் நடந்து வந்த காட்சிகள்லாம் சில வீடியோக்கள் வந்திருக்குது. ம். ஏன் அவ்ளோ அலைக்கழிப்பு? இது வந்து கடந்த காலங்கள்ல திமுக, அதிமுக என்ன பண்ணாங்களோ அதையே தான் நம்ம பண்றோமே. அத அளக்களிப்பு. இல்ல சார், மாலை அவரு என்ன நேரம் ஒரு 3 மணிக்கு மேல நம்ம வந்து ஒட்டுமொத்த போக்குவரத்து மாற்றத்தையும் கூட செஞ்சிருக்கலாம். காலை 9, 10 மணியிலிருந்தே இத ஆரம்பிச்சு, மக்களுக்கு துயரம். நான் கூட அத பதிவிட்டிருந்தேன். அதாவது இது எங்கன்னா, அதிகாரிகள் செய்யக்கூடிய தவறு ஆட்சியாளர்கள் மேல அது திரு விஜய் அவர்கள் மேல கோவமா வருதுல்ல. இல்ல உங்களுக்கு அரசியல் தெரியல, ஒண்ணும் புரியல. ஓ! 4 மணிக்கு தலைவர் பேச வர்றாருனாக்கா, 3 மணிக்கு நீங்க எல்லாத்தையும் போக்குவரத்த மாத்தி விட்டீங்கனாக்கா, மக்களுக்கு எப்படி இது போய் சேரும்? இந்த இடத்துல டைவர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல நம்ம போகணும், ஹாஸ்பிட்டல் போனவங்க, பேஷண்ட்டு, வெளியில வேலைக்கு ஆனா போறவங்க எப்படி சிரமப்படுறத தெரியும்? சொல்றாங்களே மக்கள். முன்னக்கூட்டியே காவல்துறை அறிவிப்பு குடுத்துட்டாங்க. அ. எங்கெல்லாம் போக்குவரத்த மாற்றுறோம், எந்த பக்கம்லாம் மாற்று பாதை அமைக்கப்பட்டிருக்கு, எந்த பக்கம்லாம் டைவர்ஷன் குடுத்துருக்கோம்னு தெளிவுபடுத்திட்டாங்க. ம். அத தெரிஞ்சுக்கிட்டு எல்லா நபரும் போயிட்டு இருக்கிறாங்க. 2, 3 கிலோமீட்டர் நாங்க நடந்து வரோம்னு வருத்தப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க. ம். என்னங்க நாங்க இதுதானங்க இந்த மாற்றத்தையாங்க நாங்க எதிர்பார்த்தோம்னு சிலர் பேசுறதெல்லாம் நான் பார்த்தேன். அதுதான் சார் சொல்றேன். போக்குவரத்தை மாற்றியது காவல்துறை அறிவிப்பு குடுத்துருச்சு. அந்த அறிவிப்பை பார்க்காம இவங்க வந்திருக்கிறாங்கன்னு நான் சொல்றேன் உங்களுக்கு. ம். அதான் எப்பயுமே வந்து இப்ப நீங்க சட்டமன்றத்த எவ்வளோ பேர் லைவ் பார்க்குறாங்க உங்களுக்கு புரியும்ல? ஓ! இனிமேட்டு வந்து அப் டு டேட் நீங்க பார்த்து தான் ஆகணும். செய்திய தெரிஞ்சுக்கணும், அரசியல் தெரிஞ்சுக்கணும். இளைஞர்களை அரசியலுக்குள்ள வாங்கன்னு சொல்ட்டாரு, வந்துட்டாங்க. இனி அடுத்தடுத்த தலைமுறை பிள்ளைகளும் அரசியலுக்குள்ள வரணும் பொழுது, இனி அரசியல் இப்படி தான் சார் இருக்கும். ம். எல்லாமே கார்னர் எல்லாத்தையும் பார்க்குற மாரி இருக்கும். எவன் திருடன், எவன் அயோக்கியன், எவன் நல்லவன், யார் நல்லாட்சி குடுக்குறா, யார் தீய சக்தி எல்லாமே உங்களுக்கு பட்டவத்தமா தெரிஞ்சிரும்.